Praise God. எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? Glory to God. தேவன் எத்தனையோ காரியங்கள் அருமையாக அவரோட சித்தத்தின்படியே செயல்படுத்தும்படி கேட்கும்போது, ஆண்டரே இன்றைக்கி என்ன செய்தின்னு கேட்கும்போது அநேக காரியங்களை சொன்னார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது சொன்னார். அதோடு சரி, நேற்றுலேருந்து கேட்டிருக்கேன், சொல்லுங்கள் தேவனே செய்தியேன்னு. பொறுத்துருன்னாரு. கரெக்டாக காலைல ஒரு 4:30 இருக்குன்னு எனக்கு. ஆமாம், இப்போ எழுந்துருவா செய்தியை கொடுக்குறேன்னாரு. அது பயங்கரத்தின் செய்தியாக இருந்தது. யார் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்தீங்களோ அவங்க எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. 2வது சர்வீஸ் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிமா. பரிசுத்த தேவனே, மகிமையின் தேவனே, அப்பா உங்களோட உங்கள் சித்தத்துபடி எங்கள் மனக்கண்களை திறங்க, எங்கள் ஆத்மாவை திறங்க வைங்க. உங்கள் வார்த்தையை எங்களுக்கு புரியும்படி எங்கள் சிந்தையை யோசிக்க வைங்க. லாஜியஸ் சிந்திக்கும்படி செயல்படுத்துங்க தேவனே. உங்களோட உங்கள் திட்டத்தின்படி, உங்கள் காரியத்தின்படி, உங்கள் விருப்பத்துபடி என்னென்ன காரியங்கள், என்னென்ன செயல்கள், என்னென்ன மகிமைகள் நடைபெறணும் நடக்கட்டும்ப்பா. உங்களோட உங்கள் வார்த்தையின்படியே நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க உங்களோட ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தேவனே. இது ரொஹருக்கு தெரியும் நாமரக்கிலேக்கு ஷுத் இக்கு Hino horasa katili karim ribasat odira hadala kurko shutsurikitre veke tudiganam எல்லாம் பண்ணுறோம் தேவனே. தேவன் சொன்னார், நிறைய பேரோட வாழ்க்கை, நிறைய பேரோட சூழ்நிலைகளில், பிரச்சனைகளில், காரியத்தில் எல்லாம் மாட்டிக்கொண்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அவங்களுக்காக மாத்திரமே ஒரு செய்தி எடுனார். இத்தனை நாட்கள் நல்லவனுக்கு கெட்டவனுக்கு இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் எடுத்தாச்சு. இன்றைக்கு மிச்சம் யாரெல்லாம் வேதனைப்பட்டு உண்மையாக வேதனைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு ஒரு செய்தி எடு, ஒரு ஆறுதலை தரணும், ஒரு செயல்பாடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா? இங்கே தேவன்கிட்ட கேட்கும்போது, என்ன தேவனே அவங்களோட எப்படி தேவனை மாட்டிக்கொண்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், எப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல மாட்டிப்பாங்களோ. ஒரு சில பேர் நம்ம எங்கன்னா வெளியில் எங்கன்னா போயிட்டு எதனா ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூமோ ஒரு பாத்ரூமோ யூஸ் பண்ணும்போது சடனாக மாட்டிக்கிட்டோன்னே எப்படி அடைச்சி போனபோது துடிப்போம் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சில பேர் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகள்னால, வேதனைகள்னால, கஷ்டத்தினால அனுபவிச்சுட்டு எப்படி வெளில வர முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலை தரணும்னு சொல்லிட்டு சொல்லத்தக்கதாவே தேவன் இந்த செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியின் என்னது, அது டாபிக் படிங்க. சிறையிருப்பின் வாழ்க்கை, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அப்படின்னா என்ன? நம்மளோட வாழ்க்கையை நம்மளுக்கு அறியாமலே ஒரு சில பேர் சிறையிருப்புக்குள்ளே போட்டிருக்கோம், அடிமை தளத்துக்குள்ளே போட்டிருக்கோம், வேதனைக்குள்ளே போட்டிருக்கோம். அதனாலேயே ஒரு சில கஷ்டங்கள், அதனால ஒரு சில வேதனைகள், அதனாலே நம்ம தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம மறந்து போயிட்டு அந்த அடிமைத்தனத்தை குறித்தே யோசிச்சுட்டு இருக்கோம். ஐயோ இது எப்போ நம்ம விட்டு போவோம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த சிறையிருப்பு வந்தது ஏன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது என்ன பார்க்க போகிறோம், வாட் இஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா என்ன, சிறையிருப்பு என்றால் என்ன, 2வது அது எப்படி என்னை பாதிக்கிறது, 3வது அதில் எப்படி விடுதலை பெறுவது. இந்த 3 காரியத்தை பார்க்க போகிறோம். 1வது பார்க்க போகிறோம், சிறையிருப்புனா என்ன. உலகத்தில் மனுஷர்கள் சொல்கிறாங்க சிறையிருப்புனா 3 விதங்களில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு இடத்துல நான் சொன்ன மாதிரி அடித்து போட்டு, யாருன்னா அடித்து போட்டோன்னா, இந்த சின்ன பிள்ளைங்க யாருன்னா ரொம்ப வெறுப்பேற்றினா ஒரு ரூம்குள்ளே போட்டு அடித்து போட்டுருவாங்க பாருங்க, கொஞ்சம் நேரம் இரு சைலண்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த அடித்து போடுற அனுபவம் ஒரு சிறையிருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில். இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க சிறைச்சாலில் போட்டு அடைச்சி போடுறாங்க பாரு கிரிமினல்ஸ், இவங்கெல்லாம் அதுவும் ஒரு சிறையிருப்பு. இன்னும் 3வது விதமான ஆட்கள் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் உலகத்தில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க சிந்தை, அவங்க மனது, அவங்களோட ஆவி எல்லாம் அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. எதனா கேள்வி கேட்டு எதனா சொன்னாங்களா அப்படியே கோவத்தில் ஒரு மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்கள். ஏன்னா அவங்களோட சிறையிருப்பின் மூலியமாக அவங்க பாதிக்கப்பட்டது மட்டும் பிறரும் பாதிக்கப்படுற மாதிரி ஆகிடும் பாருங்கள். இதுதான் அது. ஆனால் வேதாகமத்தில் போட்டிருக்கு சிறையிருப்பு எப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, வேதாகமத்தின்படி பார்க்கும்போது சிறையிருப்பு என்ன சொல்லுது, பாரம்பரியத்தின் மூலியமாக, ட்ரெடிஷன்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷன்ஸ், அந்த சடங்காச்சாரங்கள், அந்த குடும்பத்தின் மூலியமாக அவங்க எப்படி வழிபாடு எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ அதன் மூலியமாக, அதே நேரத்தில் எந்த லெவல் ஆஃப் லிவிங் அவங்க வாழ்க்கையை எப்படி வழி நடத்துகிறாங்களோ. ஒரு சில பேர் பணக்கார வாழ்க்கையாக இருப்பாங்க, ஒரு சில பேர் ஏழ்மையின் வாழ்க்கை, ஒரு சில பேர் சாதாரணமாக இருப்பாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறது, தேவன் செல்வந்தராக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எப்படி அவங்கள வாழ்க்கையின் அபிப்பிராயத்தை வச்சுருக்கிறோம் அதே அவங்களுக்கு அடிமைத்தனமாக மாறிடும்.
அப்படின்னாரு. முதலாவது இதான் வேதாகமத்துப்படி புரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, அவங்களோட கீழ்ப்படிதல்னால சிறையிருப்புக்குள்ளே போய்ட்றாங்களா நிறைய பேர். என்ன மாதிரி கீழ்ப்படிதல்? அது 3 விதத்தில் கீழ்ப்படிதலாம். முதலாவது, போதகர் சொன்ன காரியங்களில் அவரோட செயல்களை சொல்லாதபடி கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலில் இல்லாதபடி போகும்போது என்ன சொல்லுது, சிறையிருப்புக்குள்ளே போய்ட்றாங்க. ரெண்டாவது, நம்மளுக்கு மேலே என்ன சொல்லுது, ஒரு வேலை ஸ்தலமோ ஒரு ஊழியமோ பண்ணும்போது நம்மளுக்கு மேலே ஒரு சில பேர் இருப்பாங்க பாருங்கள், அதிகாரப்பூர்வமாக அவங்க ஒரு சில காரியங்கள் பண்ண, அவங்களுக்கு மீறி ஒரு சில காரியங்கள் பண்ணுவோம். அப்போவும் நம்ம சிறையிருப்பு போக முடியும், இப்படி சிறையிருக்குள்ளே அனுபவத்துக்குள்ளே கஷ்டமாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் இது ரெண்டுமே நடக்கும்போது நம்ம தேவ திட்டத்துப்படி நடக்க நம்ம விலகி போயிடுறோம். அதே நம்மளுக்கு ஒரு சிறையிருப்பா மாறிடுது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் வேதாகமத்தின்படி. மூன்றாவது, வேதாகமப்படி நம்மளோட பாவமோ சாபமோ அது நம்ம சந்ததிகள் மூலியமாக வந்திருக்கலாம். நம்ம என்ன சொல்லுது, நம்மளே பண்ணி பாவமாக மாறி இருக்கலாம். நம்ம பிறருக்கு எதனா என்ன சொல்லுது, பிறருக்கு எதனா ஒரு பிரச்சனையாக வச்சு அந்த சிறையிருப்பு, அந்த சாபம் நம்மளுக்கு வந்திருக்கலாம். இது எல்லாமே நம்மளை சிறையிருப்புக்குள்ளே போடுறதுக்கு ஒரு வழி. இதை அறிந்திருக்கணும். இதுதான் வேதாகமத்தில் போட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்ட, தேவனே, ஆவிக்கரு நிறையில் பரிசுத்த ஆவியானவரே நிறைய நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் சிறையிருப்புனா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், 3 விதத்தில் சிறையிருப்பை சொல்ல முடியும். முதலாவது என்ன தெரியுமா, சிறையிருப்பு அவனோட சரீரப்பூர்வமாக ஒரு மனுஷன் சிறையில் இருப்பான், இது அவனுக்கு சிறையிருப்பு. ரெண்டாவது, ஆவிபூர்வமாக ஸ்பிரிச்சுவலி, தட் இஸ் அவனோட ஆவி சிறையிருப்பில் இருக்கும், இதுதான் அவனுக்கு சிறையிருப்பு. மூன்றாவது, அவனோட ஆத்மாவும் சிறையில் இருக்கும், இதுதான் சிறையிருப்பு. இது மூன்றுமே ஆவிக்கு நிலையில் பரலோகம் பார்க்கும்போது இப்படி தான் பார்க்கும் அப்படின்னு தேவன் புரிய வச்சார். அப்போது நிறைய பேர் நம்மளுக்கு அறியாமலே நம்ம சிறையிருப்பில் தான் இருந்திருக்கோம். ஆனால் தேவன் சொல்கிறார், இன்றைக்கு அந்த சிறையிருப்புக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு விடுதலை செய்ய போகிறார். சங்கீதம் 69:33 போட்டிருக்கு, படிங்க. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கட்டுண்ட தமிழில் புறக்கணிக்க மாட்டார், வெயிட் பண்ணுவார். ஏன் வெயிட் பண்ணுறாரு? இவங்க ஒருவேளை ஆண்டர்கிட்ட மன்னிப்புக்கிட்டு திருந்ததுபடி தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டாரா? ஒருவேளை தேவன் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு மறு உத்தரவை திரும்ப ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வழியை திறக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பொறுமையோடு தேவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். அதனால தான் இங்கே போட்டிருக்கு. இங்கே வேதாகமத்தில் பார்க்கும்போது எத்தனையோ பேரை பார்க்குறோம் இந்த சிறையிருப்பில் இருக்கிறவங்கள. ஆனால் அதில் முக்கியமாக ஒருத்தரை பார்க்குறோம், யாரை தெரியுமா? சிம்சோனை பார்க்குறோம். சிம்சோன் என்ன பண்ணான்? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான், எவ்வளோ மகிமையாக இருந்தான், எவ்வளோக்கு வேலைகளை செயல்களை பண்ணான். ஆனால் அவனோட சுய யோசனையை சுய இச்சையை அவனுக்கு ஒரு சிறையிருப்பாக மாறிச்சு. அந்த சிறையிருப்பாக மாறின மாத்திரம் எந்த கண்களில் பாட்டு இச்சிச்சானோ அந்த கண்களை பிடுங்கி போட்டாங்க பாருங்க. பிடுங்கி போட்டது மாத்திரம் இல்லை, அவனுக்கு என்ன ஆச்சு, வேதனைக்குள்ளே நிந்திச்சு எல்லாரும் அசிங்கப்பட்ட கேவலப்பட்ட ஆரம்பித்தாங்க. அவனை, என்னடா உனக்கு பலன் இவ்வளோதானா உன் வல்லமைன்னு சொல்லிட்டு அந்த வேதனை தாங்க முடியாமல் அது வரைக்கும் சைலண்டாக இருக்காங்க. அந்த வேதனை தாங்க முடியாமல் தான் ஆண்டர் கிடைக்கிற, அப்பா ஒரு வழியை திறக்க பண்ணுங்க. இது Judges chapter 16:28 இருக்கு பாருங்க, படிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும். பாருங்க, அவ்வளோ நிந்திக்கப்பட்டான், அவ்வளோ வேதனைப்பட்டான். அப்பெல்லாம் ஆண்டவரை தேடல. அவன் எப்போ தேடினா? கடைசி நேரத்தில் தான். நம்மளும் நிறைய பேர் இப்படி தானே, கடைசி நேரம் வரைக்கும் விட்டுருவோம். அதுக்கப்புறம் தேவனே என்னால் தாங்க முடியல. ஆண்டவர் சொன்னாரா கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணு? ஆரம்பத்திலே சொல்லிவிடு, ஏன் சொல்லலைன்னு தான் கேட்பார். அதுக்காக தான் சிறையிருப்பவங்கள தேவன் வெயிட் பண்ணுறாரு, அவங்கள அகற்ற தள்ளாமல் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்? ஒருவேளை நீ அறிக்கை செஞ்சனா அவனுக்கு ஒரு மறு உத்தரவை கொடுவேன், மறு பலத்தை கொடுப்பேன்னு. உடனே தேவன் சிம்சோனுக்கு என்ன பண்ணார்? அந்த பலத்தை கொடுத்தாருங்க. கொடுக்கும்போது என்ன பண்ண? அடுத்த வசனம் படிங்க. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 நடுத்தூண்களில், அந்த 2 நடுத்தூண்களையும் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. பாருங்க, எல்லா ஜனங்கள் மேல விழும்படி பண்ணான். இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள்
மிகவும் அதிகமாக இருந்தது. ஏன் இங்கே பார்க்குறோம், ஏன் இந்த மாதிரி நடந்தது? ஏன்னா எல்லாத்துமே அவன் சிம்சன் பண்ண மாதிரியே நம்மளும் பண்ணியிருக்கோங்க. பழிக்கு பழி வாங்கியிருக்கோம், சூழ்நிலைகளை பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். குடும்பத்தில் இல்லை, சபைக்குள்ளேயே பண்ணியிருக்கோம் நிறைய பேர். ஆனால் நம்ம பண்ணி எத்தனையோ வருடம் ஆச்சு, ஆனாலும் நம்ம ஏழ்மை மாறல, நம்ம வேதனை மாறல, நம்ம நோய் மாறல, நம்ம கஷ்டம் மாறல. ஆனால் இன்றைக்கு நம்ம அறிக்கை மூலியமா எல்லாவற்றையும் சிறையிருப்பிலிருந்து வெளியே வரத்தக்க தேவன் ஒரு வல்லமையை பிரதிபலிப்பார். இங்கே பார்க்கும்போது அப்போ எப்படி என்னை அஃபெக்ட் பண்ணும், எதெல்லாம் மூலியமெல்லாம் என்னை அஃபெக்ட் பண்ணோன்னு பார்க்கும்போது கவனிக்கும்போது சங்கீதம் 142:6 படிங்களேன். நம்ம ஏற்கனவே படித்தோம் பைபிள் வாசஸில் 6 படிங்க. என் கூக்குரலுக்கு செவி கொடும், என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட கதறான் தாவீது, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன்பா, என்னோட ராஜ்யம் போச்சு, என்னோட செயல்கள் எல்லாமே போறது மாதிரி இருக்கு. என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். என்னோட பலவான்களா இருக்காங்க, எங்க போனாலும் அடிக்கிறாங்க, என்னால தாங்க முடியல தேவனேன்றான். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். ஆத்துமாவை காவல்னா தட் இஸ் அந்த சிறையிருப்புல இருந்து என்னை நீக்கி விடும் தேவனே கெஞ்சுறான் பாருங்க. எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். பாருங்க, எனக்கு தேவன் தயவு செய்யும் போது நீதிமான்கள் சூழ்ந்து போவார்கள். இதில் ஒரு காரியத்தை பார்க்கணும், எத்தனை பேர் நம்மளை சுற்றி நீதிமான்கள் இருக்காங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. எத்தனை பேர் நம்மளை சுற்றி பரிசுத்தவான்கள் இருக்காங்க, தேவ திட்டத்துப்படி விருப்பப்படி நடக்கிறவர்கள் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் சிறையிருப்பில் தான் இருக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே சிறையிருப்புலேருந்து வெளியில் வந்துட்டோங்க. அப்படி எதுவுமே இல்லை, தேவனும் நானும் மாத்திரம் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா தேவனும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வல்லமையை, ஒரு அந்த மாதிரி ஒரு வழிபாடை கொடுத்துருக்காரு. தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு வராதது ஆண்டவரோடு இருக்கிறது, அதுதான் எங்கள் வேதாகம் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம் ஒருத்தன் லூக்கு 22 இருக்குது, பேதுருவை பார்க்குறோம். அவனோட வாழ்க்கையில் சிறையிருப்பு எப்படி வந்தது? தேவனோட நான் இல்லைன்னு சொல்லிட்டு நிந்திச்சனால வந்ததுங்க. சாதாரணமாக சொன்னான். கேட்டாங்க, நீ தானே ஆண்டவரோடு இருந்த, நீ தானே இப்படி இருந்த அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது பேதுரு சொல்கிறான், இல்லை நான் இல்லை. படிங்க 60வது வசனம் 60. அதற்கு பேதுரு, லூக் 22:60. அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். நீ சொல்றது எனக்கு தெரியாதுன்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஆண்டவர்? அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். நிறைய பேருக்கு நம்மளுக்கு தேவன் தீர்க்கதரிசனம் மூலமா, தேவ வார்த்தையின் மூலமா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, இப்படி பண்ணாத, அப்படி போகாத சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் கேட்காம போயிட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம தான் கதறோங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், தேவனே ஏன் என்னால் முடியல, ஏன் இந்த கஷ்டத்தில் இருக்க, எதனால் என்னால் வெளியில் வர முடியலையேன்னு யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனால் புரிந்து கொள்ளணும், நீ என்ன கதறினாலும் ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்தாலே போதும், அதை எல்லாவற்றையும் சிறையிருப்ப மாற்ற வளவராக இருக்கார். இங்கே பேதுரு கதறி அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணுறோம், அதோட மறந்துடுறோம் அந்த தப்பை, இல்லையா? அந்த மறக்கிறதுனால தான் என்ன ஆகுது? அது நம்மளுக்கு சிறையிருப்பாக மாறிடுது, அது நம்மளுக்கு பிரச்சனையாக மாறிடுது, அது நம்மளுக்கு சாபமாக மாறிடுது. ஒரு பாவத்தை மறக்கும் போது அது ஒரு சாபமாக மாறிடுது பாருங்க. இங்கே அதே நேரம் இந்த மாதிரி தான் பேதுரு மாதிரியே தான் அறிக்கை செய்வோம். ஒரு சில நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சு நம்ம நம்பிட்டு ஒரு சில காரியத்தை எனக்கும் தெரியும்னு சொல்லுவோம். அப்படியே ரிவர்ஸில் சொல்லுவோம் பேதுரு மாதிரியே. பேதுரு இல்லைன்னா நம்ம தெரியும்னு சொல்லுவோம், இல்லையா? சொல்லும் போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம நடிச்சுப்போம். அதுவும் நம்மள சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போயிருக்குங்க. அந்த சிறையிருப்பு நம்மளை தேவனுக்கு எதிராக தான் கொண்டு போயிருக்கிறவர், அவர்கிட்ட கொண்டு போல தேவனுக்கிட்ட இருந்து விலகி தான் போயிருக்கோம் நம்ம. அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம சிறையிருப்பை தேவனோட சித்தத்துப்படி நம்ம வெளியே வரணும். அது வரும்போதோ மகிமையான விடுதலை ஆண்டவர் தருவார். அதே அப்போஸ்தலர் புஸ்தகம் 5 தெளிவாக இருக்குது. பேதுருவும் திரும்ப என்ன சொல்லி சிறைச்சாலையில் போடப்படுறான்.
சிறைச்சாலை போட்டோன்னே முன்னாடி மாதிரி இல்லை. நான் அறிக்கை செய்யல. அவன் என்ன பார்த்தான், நான் தேவனுடையவன், எனக்கு எது நடந்தாலும் நான் ஆண்டவர் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு உண்மையாக இருந்தான். அது 17வது வருஷத்துலேருந்து 32வது வசனத்து வரைக்கும் இந்த இது இன்சிடெண்ட் இருக்குது. அதில் தெளிவாக இவங்க போடுறாங்க, எல்லாம் சிறைச்சாலையில் போட்டு போயிடுறாங்க. போயிட்டு போகும்போதும் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவருடைய தேவதூரில் அனுப்பிச்சு அவங்கள விடுதலை செய்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம தெரிய மாட்டேங்குது, தேவன் நம்ம கூட இருந்தால், நம்ம தேவனோடு இருந்தால், அவர் எந்த சிறைச்சாலைன்னு இருந்தாலும் ஒன்று வெளியேற பண்ண அவர் வல்லமை உள்ளவர். அவரோட தேவதூதர்கள் மூலிமா நம்மளை கூட்டு வருவார். அவரோட மனுஷ தேவதூதர்கள் மூலிமா கூட்டு வருவார். அவரோட என்ன சொல்லுது இந்த மேப்ப தேவதூதர்கள் மூலிமாவும் நம்மளை வெளியே வர செய்ய தேவன் வழிகளை திறப்பார். ஆனால் இந்த விசுவாசம் நம்மளுக்கு இல்லைன்னா, இந்த வார்த்தை நம்மளுக்கு புரியலன்னா, நம்ம சிறைச்சாலையே தான் இருப்போம். அந்த சிறைச்சாலையே பார்த்துட்டு ஏன் இது மாற மாட்டேங்குது, ஏன் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அதை ஒரு குறையாவே தான் பார்த்துட்டு இருப்போம் வாழ்க்கை ஃபுல்லாக. நம்ம என்ன நினைப்போம், ஒரு நிலைமைக்கு மேலே இதுதான் வாழ்க்கை போல், இப்படியே வாழ்ந்துடணும் போல், இப்படியே இருந்துடும் போல். இல்லை இல்லை இல்லை, ஒரு மனுஷனுக்கும் தேவனோட என்ன சொல்லுது, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வர தேவன் அவங்களோட சிறைச்சாலை உடைக்கும்படி அவரோட வல்லமை எப்பயோ நம்மளுக்கு கொடுத்துட்டார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுது நம்மளோட அறிக்கையில் இருக்குங்க, நம்மளுடைய செயல்களில் இருக்குங்க. இங்கே சங்கீதம் 102:19-20 படிங்க. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும். பாருங்க, கட்டுண்டவர்கள் பெருமூச்சுனா சாகத்து முன்னாடி ஒரு பெருமூச்சு விடுவாங்க, அந்த பெருமூச்சு சொல்லுதேன். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். வானத்திலிருந்து பூமியின் மேல் தேவன் கண்ணோக்கமானார். அப்படின்னா என்ன, நம்மளை கவனிச்சுட்டே தான் இருக்காருங்க. ஒரு வார்த்தை நம்ம சொன்னதும், ஒரு செயல் நம்ம பண்ணதும் நம்மளை கவனிச்சுட்டே தான் இருக்கார். ஆனால் நம்ம சிறையிருப்புலேருந்து வெளியில் பண்ணணும், ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கணும், ஒரு சில அறிக்கைகள் எடுக்கணும், ஒரு சில காரியம் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ டெலிவரன்ஸ் எப்படி இந்த சிறையிருப்புலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு யோசிக்கும் போது புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷனும் ஒரு தேவனோட மனுஷனும் சரி, தேவனுக்குள் இருக்கிற ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, இந்த அனுபவத்துக்குள்ளே போகணும். 2 கொரிந்தியர் 11:23 படிங்க. பவுல் சொல்கிறான் பாருங்க, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், பிரயாசமும் பட்டேன், அடியும் பட்டேன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அதிகமா நான் சிறைச்சாலையில் போடப்பட்டேன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஆனா நம்ம என்ன பண்றோம், என்ன நினைக்கிறோம், நான் ஒரே ஆள், நான் மறைச்சிட்டா போதும் முடிஞ்சிரும் நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னும் அதிகமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பெற வேண்டியது இருக்குது. அதனால புரிய வைக்கிறான் பவுல். பாருங்க, நீ எவ்வளோ நிந்தனைப்பட்டாலும் சரி, எவ்வளோ வேதனைப்பட்டாலும் சரி, கவலைப்படாத, தேவனும் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் நடக்காது, அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு. இங்கே அந்த மாதிரி ஒரு மனுஷன் யாருன்னா இருக்காங்களா வேதாகமத்தில்? தேவனோடு இருந்து பார்த்து கொள்ளப்பட்ட மனுஷன், அவன் வாழ்க்கையை சிறைச்சாலேருந்து ஆரம்பிச்சது. ஒருத்தனுக்கு யாரை தெரியுமா சொல்கிறேன், யோசேப்பை சொல்கிறான். அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சதுங்க ஒரு குழியிலேருந்து, அவனோட ஊழியம் குழியிலேருந்து ஆரம்பிச்சது. அவங்க அண்ணனுங்க எல்லாம் பார்த்து தூக்கி போட்டானுங்க போடான்னு சொல்லிட்டு. அந்த குழியிலேருந்து ஆரம்பிச்சது, அங்கேருந்து இன்னொரு சிறைச்சாலைக்கு போனான், கொஞ்சம் பெருசாக இருந்தது. அங்கேருந்து அடிமையாக போனான், அடிமையாக போட்டு வேதனை மேல் வேதனை, நிந்த மேல் நிந்து பட்டான். ஆனாலும் தேவன் அவனோடு இருந்தாருங்க. பாருங்களேன், ஜெனசிஸ் சாப்டர் 39:1-2 படிங்களேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். பாருங்க, யோசேப் கர்த்தரோடு இருந்தனால கர்த்தர் யோசேப்போடு இருந்தான். நம்மள எத்தனையோ பேர் நம்ம சிறைச்சாலையில் இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே கேட்கறதுக்கு இல்லை, எனக்கு யாருமே எனக்கு கஷ்டத்தை பார்க்கறதுக்கு இல்லை. இல்லை இல்லை இல்லை, தேவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. ஆனால் உன் வாயை திறக்கும்படிக்கு நீ கேட்பியான்னு சொல்லிட்டு பொறுமையாக யோசிச்சுட்டே இருக்காரு. இன்றைக்கு நீ கேட்க போற, நீ கேட்கும் போது உன்னோட சிறைச்சாலை எல்லாமே உடைக்கப்பட்டதாக மாறப்போகுது.
ஏன் தேவன் இந்த காரியத்தை பண்றாரு? ஏன்னா நீ கஷ்டத்தில் இருக்கிறது அவரோட விருப்பம் அல்ல, நீ வேதனைப்படுவது அவரோட விருப்பம் அல்ல, நீ நிந்தனைப்படுவது அவரோட விருப்பம் அல்ல. நீ சந்தோஷமா தேவனோட சித்தப்படி வாழ்க்கையை நடத்துறது தான் விருப்பம். நீங்கள் கேட்கலாம், அப்போ எப்படி நான் இருக்கணும், என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு. யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது பாருங்க, அவன் சாதாரண ஒரு என்ன சொல்லுது அடிமை. நம்ம அந்த வார்த்தையை கேட்டோன்னா நம்ம யாருன்னா மதிப்போமா? நம்ம வீடு பிச்சைக்காரனோட கீழே அது அடிமை. அப்போ எந்த மாதிரி நிலைமை இருந்திருக்கும், என்ன மாதிரி வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனாலும் தேவன் அவனோட இருந்தான். ஏன்னா அவன் தேவனோட இருந்ததனால். இதான் முக்கியம். அப்போ பார்க்கும்போது அவன் இருக்கும்போது ஜெனசிஸ் 41:37 படிங்களேன். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. பாருங்க, ஒரு ராஜாவின் பார்வைக்கு இது நன்றா இருந்தது. எப்படி அந்த நிலைமைக்கு இவனோட வார்த்தை இருந்திருக்கும், எப்படி பேசியிருப்பான் யோசிச்சு பாருங்க. நம்ம சாதாரண சிஎம்ஏ நம்ம எதனா சொன்னால் ஆரம்பத்தில் கேட்குற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறம் அதோட சரி எல்லாத்தையும் மாற்றிச்சிட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணிகிட்டு இருப்பார். இதுதான் உலகத்தானு. ஆனால் அந்த உலகத்தானே கேட்கும்படி, ஒரு ராஜாவை கேட்கும்படி தேவன் உருவாக்கினார் யோசேப்பை. எங்கே சிறைச்சாலையில் தான் அவனுக்கு ட்ரைனிங்கே கொடுத்தாரு. நம்ம நினைக்கிறோம், நான் சிறையிலேருந்து வெளியில் வந்துட்டா சந்தோஷமாக இருப்பேன், நான் இந்த நிலைமையிலேருந்து வெளியில் வந்தால் சந்தோஷமாக இருப்பேன். இல்லை, இந்த நிலைமையிலேருந்தே நீ கற்றுக்கணும், எப்படி மேற்கொள்ளணும், எப்படி அடுத்த நிலைமை போகணுன்னு. அதை கற்றுக்கிட்டாலே போதும், நீ எந்த சிறைச்சாலைக்கு போனாலும் நீ அதை மேற்கொள்கிற வல்லமை உன் மேலே இறங்கும். இப்போ எப்படி நான் இதை மேற்கொள்ள முடியும், என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது 3 காரியங்கள்ங்க. முதலாவது, நீ புரிந்துக்கணும், அறிந்துக்கணும், நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு எதிராக நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க தேவனேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கதறி கூக்குரலிட்டு அழுணுங்க. கண்ணில் ஒரு சொட்டாச்சும் தண்ணீர் வரணுங்க. அப்போ தாங்க தேவன் மன இறங்குவார். ஏன்னா அத்தனை நாட்களுக்கு தேவன் நம்மளை பாதுகாத்தார். அத்தனை நாட்கள் நம்ம சாகாதபடி காத்த தேவன் இது கூட எதிர்பார்க்கலன்னா இது கூட நம்மளால் பண்ண முடியலன்னா அவர் நம்மளை சிறைச்சாலை விட்டு எடுக்கிறது வேஸ்ட். அதனால சொல்கிறேன், முதலாவது நம்ம அறிக்கை செஞ்சு விட்டு விடணும். தேவனே, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கூக்குரல்ட்டு கேட்கணும். அதே நேரத்தில் ஆண்டர்கிட்ட ஒரு அறிக்கையாக சொல்லணும். என்ன தெரியுமா? தேவனே, இனிமேல்ட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களோட என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது, அவங்கள நான் கட் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். ஏன் தெரியுமா சொல்லணும்? இந்த அறிக்கையை கேட்குறாரு. ஏன்னா ஒருவேளை நீ சிறைச்சாலை விட்டு வெளியில் வந்தோன்னா ஐஸ்வர்யம் மாறினா திரும்ப அந்த ஐஸ்வர்யம் சாபமாக மாறாதபடி காத்துக்கொள்றதுக்கு இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா உடனே நீ அந்த ஐஸ்வர்யெல்லாம் விட்டனா இந்த அசுத்தவான்களோட நீ என்ன திரும்ப தேவனை திரும்ப நின்றுப்ப, திரும்ப சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு எதுவுமே பண்ணல, நீ ஏன்னா பண்ணதையும் மறந்துடுவேன். இதனாலேயே தேவன் கேட்பார், ஒரு சில அறிக்கைகளை நீ பண்ணு, நீ சொல்லணும். சொல்ல தான் ஆண்டவர் நம்மளோட ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் காக்கும்படி, அடுத்த நிலைமை கொண்டு போகும்படி வழிகளை திறப்பாருங்க. 3வது என்ன பண்ணோம்? நம்ம சிறைச்சாலையை விட்டு வெளியில் வரணும்னா அவரோட என்ன சொல்கிறது, ஆவியின் வாழ்க்கையில் நடக்க கற்றுக்கணும், விசுவாசின் வாழ்க்கையை நடக்க கற்றுக்கணும். இது நடக்க கற்றுக்கிட்டாலே போதும், உங்களோட சிறைச்சாலை மாறும். அது எப்படிப்பட்ட சிறைச்சாலை இருந்தாலும் பரவாயில்ல, அது குடும்பத்தின் அடிமைத்தனமாக இருக்கலாம், அது சந்ததிகள் சாபமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், அது நம்ம பிறருக்கு பண்ண பாவமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு அதுக்கு ஒரு சில பேருக்கு முடிவை கொடுக்குறார். அந்த முடிவை எத்தனை பேர் பெற்றுக்கொள்கிற தயாராக இருக்கீங்க? பெற்றுக்கொள்கிற தயாராக இருக்கவங்க அப்படியே நம்ம எழுந்திருப்போமா, ஆண்டர்கிட்ட கேட்போமா, தேவனே, என்னோட சிறைச்சாலையின் செயல்களை மாற்றுங்க தேவனே. ஏன்னா வேதாகமத்தில் சங்கீதம் 146:7 ரொம்ப அருமையாக போட்டிருக்கு, படிங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு எனக்கும் இந்த விடுதலை வேணும், எனக்கும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கும் என்ன சொல்றது தேவ திட்டத்துப்படி நடக்கிறதுக்கு ஒரு வழியை திறக்க பண்ணும். தேவனே, எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் பா, இன்றைக்கு ஒரு மறு உத்தரவு
ஆசீர்வாதம் கொடுக்க போறீங்க. இன்றைக்கு ஒரு வல்லமை இறக்க போறீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றையிலேருந்து ஒரு மாற்றத்தை என்னோட வாழ்க்கையை கொண்டு வர போறீங்க. அதுக்காக நன்றி தேவனேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த 3 காரியத்தை பண்ணுவோம். முதலாவது, நம்ம எந்தெந்த காரியங்கள் நம்மளுக்கு அறிந்தோ சேர்ந்திருக்கிற காரியங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுமா. தேவனே, ஒருவேளை உங்களை கோபிச்சிருந்தா, ஒருவேளை உங்களுக்கு வெறுப்பாக இருந்திருந்தா, ஒலாட் உங்களுக்கு பிடிக்காத ஆட்களை நான் சம்போதிச்சிருந்தா, ஒலாட் உங்களுக்கு பிடிக்காத ஆட்களோடு நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தா, தேவனே என்னை தயவாக மன்னிச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. என்னை மன்னிச்சு என்னை விட்டு விடுங்க. அந்த சாபம், அந்த பாவம் என்னை நேரிடாதபடி, அந்த ஆக்கணி தீர்ப்பு நேரிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அறிக்கை செய்வோமா.